வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இது தீபாவளி அன்னைக்கு காலையில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் தீபாவளி அப்படின்னாலே நரகாசுரனை அழித்த நாள். நம்ம சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம வீட்டில் நம்ம காலையிலே 4 மணிக்கு எழுந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இன்னும் பட்டாசெல்லாம் வெடித்து சந்தோஷமாக கொண்டாடிருப்பீங்க. இந்த வீடியோ நல்லா எனக்கு அன்றைக்கி வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் என்னால் அன்றைக்கி வீடியோ கொடுக்க முடியல. அதனால தான் இப்போ கொடுக்குறேன். எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா தீபாவளி நம்ம எப்படியப்பட்ட ஏழையாக இருந்தாலும் கூட இந்த தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இந்த நாளை யாரும் தவற விட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி தீபாவளி மட்டும் இல்லை, அது நோன்பு எடுக்கிறதும் இருந்துச்சு. அதனால் கெஸ்டெல்லாம் நிறைய வந்திருந்தாங்க. அதனால் காலையிலே நான் 4 மணிக்கு முன்னாடியே எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக அன்றைக்கி முடிச்சிட்டேன். அன்றைக்கி வேல்மாறல் பூஜை 39வது நாளாக செஞ்சுருந்தேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் 4:30 மணி போல் தான் அன்றைக்கி அமாவாசை வந்தது. அதனால் காலையிலே நான் அன்றைக்கி கேசரி செஞ்சு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக முடிச்சிருந்தேன். எப்பயுமே நம்ம எந்த ஒரு பண்டிகை இருந்தாலும் சரி, காலையிலே விடிகாலையில் நம்ம ஒன்று ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தெய்வங்கள் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். இந்த மாதிரி கலர் கலராக கோலம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம எப்படி நம்ம வணங்குறோமோ அதே போல் தான் நம்ம வீடும் செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். தீபம் ஏற்றி வச்ச வீடு வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஒரு பண்டிகை இருந்தாலும் சரி, தினந்தோறும் இந்த மாதிரி காலையிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வீட்டில் பெண்கள் எப்பயுமே இப்படி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நிலச்சி நிற்கும். அதனால தான் இந்த தீப வழிபாடெல்லாம் செஞ்சிட்டு வரும். அதே போல் இந்த தீபாவளி அப்படின்னாலே எல்லாரும் பட்டாசெல்லாம் வெடித்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அது சாயந்தரமாக அமாவாசை வந்ததால் அன்னையிலே நான் நோன்பு எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் தீபாவளி பண்டிகை போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த பண்டிகையில் நம்ம சொந்தக்காரங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது நீ எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்களா? எப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நம்ம சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செஞ்சு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொருத்தராக இருப்போம். வீட்டில் நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலையிலே சீக்கிரம் வரணும், இந்த மாதிரியே ஓடிட்டுருக்கோம். இந்த பண்டிகை நாட்கள் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தான் எனக்கு தீபாவளி போச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களாம் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாரி லேட்டாக வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா என்னால் சொந்தக்காரங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது என்னால் எல்லாரும் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. வீடியோ என்னவோ காலையிலே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நோன்பு எடுக்கிறதுக்காக அது சமைச்சிட்ருக்கவும் எனக்கு டைம் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அதே போல் எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க.
அதனால தான் என்னால் 2 நாளும் வந்து வீடியோ கொடுக்க முடியல. அதுக்கு அடுத்து வந்து சஷ்டி திதி வந்துடுச்சு. இந்த சஷ்டியில் ஒவ்வொரு நாளும் அதை வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு அந்த வீடியோ கொடுத்ததால நான் இந்த வீடியோ வந்து மறந்துட்டேன். இப்போ தான் வந்து என்னால் இந்த வீடியோ கொடுக்க முடிஞ்சது. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தீபாவளி நன்றாக போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காகவும் நான் தினந்தோறும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து சாயந்தரம் வந்து நோன்பும் எடுத்தாச்சு. நோன்பு வந்து நான் வந்து 3 வருஷமாக தான் வந்து நோன்பு எடுக்கிறேன். எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நோன்பு எனக்கு பிரித்து கொடுத்தாங்க. வந்து அவங்க வெள்ளி தான் கொடுத்தாங்க. நான் தங்கமும் சேர்த்து 3 வருஷமாக எடுத்துகிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.